ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிவிக்கை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அவங்க ஒய்ஃப் இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கூடாது. அதுவும் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு தெரியாது. தேர்தல் முடிஞ்சாவது அவங்க இதை பண்ணியிருக்கலாம். அவங்களும் சேர்ந்து பழகி எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தெரியாதுங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாத ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நல்லா இல்லை, சரிங்களா? நடிகர்னாவே ஸ்டெப்னி இருக்கிறது சகஜங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ விஜய், அஜித் இவங்க மேலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அஜித் மேலே, விஜய் மேலே இப்போ ஒரு கருப்பு மார்க் வந்திருக்குது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அதனால அனாவசியமான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்க பிரச்சனையை நம்ம சோசியல் மீடியா பெருசு பண்ணி இன்னும் பெருசு பெருசாக அவங்க வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு நம்ம வழிவகுக்கிறது நல்லதில்லை, சரிங்களா? அவங்கவுங்க வீட்டில் 1000 குப்பை இருக்குதுங்க. அந்த குப்பையை அள்ளுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வீட்டு குப்பையை அள்ளுறதுக்கே இன்னொருத்தர் வரணுமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு பிரபலம்னாவே 1000 இருக்கும், இல்லாமலும் இருக்கும். யாருக்கு தெரியும்? அது நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நாமெல்லாம் வளரலை. அவங்க திறமையில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன தோல்வியை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் சரியா போகலாம், சரியா போகாமலும் இருக்கலாம். அது அவங்க பிரச்சனை. ஏற்கனவே அவங்களுக்கு மன உளைச்சல் நிறைய இருக்கும். இப்படி ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல இந்த சோசியல் மீடியாவும் போட்டு கொண்டு எடுத்தீங்கன்னா பாவம் இல்லையா? விஜய் சார் அடிக்கடி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. வேற ஒருத்தராக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். விஜயகாந்தே நொந்து போயிட்டாரு. மீடியாவை பார்த்தே அவர் கொட முடியாமல் போய் நொந்து போய் அவுட் ஆயிட்டாரு. வேண்டாங்க, குற்ற உணர்ச்சிக்கு நீங்கள் ஆளாவாதீங்க. ஆல்ரெடி ஒருத்தரை கொன்னுட்டோம். விஜயகாந்துங்கிற ஒரு இமயமலையை கொன்னுட்டோம். போதுங்க, விட்டுடலாம். அதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர்